ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய பொண்ணுக்கு தான் ஸ்கூல் இருக்குது, பையனுக்கு வந்து ஸ்கூல் இல்லை. ஸோ அவனுக்கு புதன்கிழமையில இருந்தால் ஸ்கூலு. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு தயிர் சாதம் மட்டும் செஞ்சுருக்கேன், வேறு எதுவும் செய்யலை. இன்றைக்கி வந்து தயிர் சாதமும் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுக்க சொன்னால், ஸோ அதுதான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ தயிர் சாதம் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன், வேறு எதுவும் இல்லை. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்துட்டு சாதத்தை நல்லா போட்டு கிளறிட்டு அது கூடவே நான் கொஞ்சமாக பால் சேர்த்துப்பேன். பால் வந்து சேர்த்தோம் அப்படின்னா மத்தியானம் குழந்தைங்க சாப்பிடும்போது தயிர் புளிச்சு போயிருந்தாலும் அந்த பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப புளிக்காது சாதம். ஸோ அதுக்காக தான் வந்து பால் சேர்த்துருக்கேன். அதோடு வந்து ஒரு ஆம்லேட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு இதுதான் லஞ்சு. பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டா, தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலையெல்லாம் நான் பார்க்க போகிறேன். ஸோ அவன் வந்து ஸ்கூல் இல்லை, ஸோ அதனால் லேட்டாக தான் எந்திரிப்பான். பாப்பாவை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கி வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து கிச்சனுக்காக மீஷோலேருந்து கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆன்லைனில் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நாளாக உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான். என் கிச்சனில் வந்து ஹால்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செவுரு எதுவும் இருக்காது. நான் வந்து ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நான் தேய்ச்சிட்ருக்கிறது கவுண்டர் டாப்பு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். நல்லா பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த பக்கம் வந்து நான் அடுப்பு வச்சுருக்கேன், அந்த சைடு வந்து ஓப்பனாக விட்டுருக்கோம். ஸோ இதான் வந்து கிச்சன் மாடல். கிச்சன் டூர் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நான் போடுறேன். இன்னும் வந்து கிச்சன் வந்து நிறைய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக கிச்சன் டூர் போடுறேன். இந்த பக்கம் அடுப்பு வைக்கிற பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவே விட்டுருப்பேன், ஒரு 2 அடி பக்கம். நம்ம அடுப்பு வச்சு ஒரு பாத்திரம் வைக்கிற அளவுக்கு நிறைய இடம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடு கட்டிகிட்ருக்கீங்க, வீடு கட்டுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கிச்சன் மட்டும் கண்டிப்பாக பெருசாக செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இந்த மாதிரி நின்று சமைக்கிற இடம் கண்டிப்பாக நமக்கு வந்து பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி நான் சைடில் இந்த ப்ரீடிங் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது கண்டிப்பாக வைங்க. இப்போ நம்ம வந்து க்ளீனிங் பண்ணுறோம், ஏதாவது அவசரத்தில் சமைக்கிறோம் அப்படின்னாலும் ஸோ இந்த மாதிரி சைடில் நம்ம கட்டை மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து சிதறாது, எதுவுமே கீழே தரையும் வேஸ்ட் ஆகாது, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து வீட்டுக்கு வந்து நான் குடி வரும்போது கிஃப்டாக வந்தது தான். அந்த எங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் வாங்குகிற ஐடியாலாம் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை வைக்க சொன்னேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 4 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடு கட்டுற மாதிரி இருக்குது, ஓப்பன் கிச்சன் இந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா கிச்சன் வந்து இந்த மாதிரி நல்லா கவுண்டர் டாப் அகலமாக வச்சுக்கோங்க. சைடில் வந்து இந்த மாதிரி கட்டை வந்து கட்டிக்கோங்க. அப்போ தான் க்ளீன் பண்ணாலும் நமக்கு வந்து தண்ணி எதுவுமே வெளில வராது. நம்ம சமைக்கும்போது இப்போ காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் அனுப்புகிற நேரத்தில் நம்ம வந்து சாப்பாடு செஞ்சிட்ருப்போம், பால் டீ இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது தவறி கீழே ஊற்றிருச்சு அப்படின்னாலும் நம்ம அதை க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். நமக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நான் நல்லாவே திக்னஸாகவே கொடுத்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றினாலும் பாருங்கள் கீழேயே ஊற்றாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா திக்னஸாகவே நாங்கள் வந்து சைடில் வந்து கட்டை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த டிப்பை உங்களுக்கு சொன்னேன். வேணும்னா நீங்கள் வீடு கட்டும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கிச்சன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க வந்து முக்கால்வாசி நேரம் இருக்கிறது வந்து கிச்சனில் தான். ஸோ கிச்சன் வந்து நமக்கு கரெக்டாக அமைஞ்சால் தான் நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஈஸியாகும். இப்போ க்ளீன் பண்ணுறோம், அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம கிச்சன் வந்து கட்டும் போதே நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். என்னோடய கிச்சன்லேயே ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இந்த சிலிண்டர் வைக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக சிலிண்டர் உள்ளே போகிற மாதிரி வைக்க சொன்னேன். ஆனால் சிலிண்டர் வந்து உள்ளே போகல, பின்னாடி இன்னும் நிறைய இடம் இருக்குது. சிலிண்டர் வந்து உள்ளே தள்ள முடியல. சிலிண்டரோட ஹைட்டுக்கு கம்மியாக வந்து அந்த கவுண்டர் டாப் வந்து ஹைட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப் வைக்கும்போது சிலிண்டரை விட கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிலிண்டரை நம்ம வந்து உள்ளே தள்ளி வைக்க முடியும். நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து சிலிண்டர் வந்து வெளியில் பேக் சைடு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை பற்றி நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினேன். மற்ற எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில
நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டேன். நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படிங்கிற நம்ம கிச்சனில் வந்து புதுசாக இந்த மாதிரி திங்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கையில் வந்து அமௌண்ட் சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோடய சேவிங்ஸ்லேருந்து வாங்கினது தான். ஸோ இது வந்து மட்டும் நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கினேன். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கிச்சனில் வந்து முக்கியமாக காணா போகிற திங்ஸ் அப்படின்னாலே இந்த ஸ்பூனு, கத்தி இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி காணா போயிடும். இந்த பிள்ளைங்க ஸ்பூனெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஹோல்டர், நைஃப் ஹோல்டர் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போட்டுட்டு கிச்சன்லேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம அதிலே எடுத்துகிட்டு அதிலே வச்சோம் அப்படின்னா நமக்கு காணாமல் போகாது. நமக்கு வந்து வேலையும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு. மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ இது ஒரு ஆர்கனைசர் தான். ஆனால் நீங்கள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு டெக்கர் பீஸாக யூஸ் பண்ணலாம். இதில் மணி பிளான்ட் வைக்கலாம், வேறு ஏதாவது பிளான்ட் வைக்கலாம், மண்ணுக்குட்டு, இல்லை நீங்கள் வீட்டில் ஷோகேஸ் மாதிரி வைக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். நான் இதில் வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லைட்டு, இந்த காய் வைக்கிறது, ஸோ கத்திரிக்கோல் இது எல்லாமே, ஸோ இது திருப்ளி இது எல்லாமே வந்து கிச்சனில் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ இது தான் இதில் வச்சுருக்கேன். ஏன்னா இதுவுமே வந்து அங்கங்கே திடீர்னு வந்து தேட முடியாது. சமைப்போம், திடீர்னு குக்கர் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக இதுவுமே நான் அடுப்பு பக்கத்துலேயே வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜீனி கொட்டி வைக்கிற இந்த 3 செட்டுமே வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இது 3மே வந்து 550ன்னு வாங்கினேன். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப ஏர்டைட்டாகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 5-6 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. இதோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒயிட் கலரும் இருக்குது, பிளாக் கலரும் இருக்குது. நான் வந்து பிளாக் வேணும் அப்படின்ட்டு வாங்கினேன். என்னோடய கிச்சனில் பிளாக்கு, ஒயிட்டு இந்த மாதிரி தான் நிறைய திங்ஸ் நான் வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து நான் பிளாக் வாங்கினேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்கு தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த கண்ணாடி பவுல். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் என்னோடய குக்கிங் வீடியோஸில் முக்கால்வாசி இந்த பவுல் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த சின்ன பவுல் வந்து செட்டாக நான் 2 வாங்கினேன். இந்த பெரிய பவுல் வந்து தனியாக வாங்கினேன். இதுவுமே வந்து மீஷோவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். எதில் வாங்கினேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஐஸ் க்யூப்புமே வந்து நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு டைம் கூட ஒரு முறையோ 2 முறையோ ஐஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன். பிள்ளைங்களுக்கு வெயில் காலத்தில் வந்து கடையில் போய் வாங்குறதுக்கு, தெருவில் வாங்குறதுக்கு நம்ம வந்து சுத்தமாக நம்ம வீட்டில் வந்து ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதுவுமே விலை கம்மி தான், பட் இன்னொரு டைம் செய்யணும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன், மீஷோவில். ஆனால் எல்லாமே வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க. ஸோ இது வாங்கினது ஒன்று தான். ஒரு டைம் 2 டைம் நான் வந்து முட்டை கட் பண்ணியிருப்பேன். இது வந்து சைடில் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. பிளாஸ்டிக் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மணி பிளான்ட்டுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். என்னடா மணி பிளான்ட்லாம் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் பார்க்குறீங்களா? ஸோ இந்த மணி பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஸோ அதனால் நான் வாங்கினேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கிச்சன் டவலுமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். எனக்கு கிச்சனில் ரொம்ப பிடிச்சி வாங்கினது இது ஒன்று தான். ஸோ இது வாங்கியே நான் வந்து ஒரு 6 மாதம் இருக்கும். இந்த ஒரே ஒரு டவல் மட்டும் இப்போ ஒரு 5-6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடு கட்டி புதுசாக வரும்போது இந்த ஒரு டவல்லையே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காகவே நான் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம கிச்சனுக்கு வந்து இது ரொம்ப தேவை. ரொம்ப விலையும் கம்மி. லிங்க் கொடுக்குறேன், வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிச்சன் ரேக்குமே நான் வாங்கி ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகுது. இதுவுமே நம்ம கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. சைடில் வந்து லைட்டாக ஆடும், அவ்வளோதான். கிச்சனில் வந்து நம்ம பெரிய ஒரு ரேக் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இடம் வந்து நமக்கு ஒரு மாதிரி அடைஞ்சலாக இருக்கும். ஸோ இதை வச்சு செவுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காகவே வாங்கினது தான். ஸோ இதில் நீங்கள் கிச்சனில் வைக்கலாம், ஸ்டோர் ரூமில் வைக்கலாம், நீங்கள் வந்து சமைச்சது கூட இதில் வைக்கலாம், மிக்ஸி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஐடியா தான், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், என்ன செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே என்னோடய வீடியோக்காக நான் வாங்கினேன். ஸோ குக்கிங் வீடியோஸ்க்காக நான் வாங்கினேன். இது வந்து நம்ம ஹோட்டல்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, சின்னதாக சில்வரில் வாளி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த மாதிரி எனக்கு வாங்கணுன்னு ஆசை, பட் சில்வரில் கிடைக்கல. இது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்க. ஸோ பிளாஸ்டிக் கிடையாது இது ஒரு நல்லா இருக்குது, நல்லா கெட்டியாக. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக வாங்கினேன். என்னோடய ஒரே ஒரு வீடியோஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பிளேட்டுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதுவுமே நல்ல ஒரு கெட்டியாக இருக்குது. ஸோ இதுவுமே விலை கம்மி தான். ஸோ இதோட லிங்க்கெல்லாம் வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஃப்ரிட்ஜுக்காக வாங்கினேன். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு.
செட் ஆஃப் 4 வாங்கினேன். நல்லா இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது. இது வந்து நான் நிறைய விஷயங்களுக்காக கிச்சனில் யூஸ் பண்ணிப்பேன். இதில் தான் வந்து கீரை கட் பண்ணி அலசுறதுக்கு, காய்கறி கட் பண்ணி அலசுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் கூட சின்ன சின்ன பேக்கெட் இருந்தால் ஸோ அது கூட நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு போடலாம். ஸோ நம்மளோட ஐடியா தான் கிச்சனில் எப்படியானா யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் ரேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் வந்து இதை வச்சு சின்ன சின்ன பாட்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஷ்யூ ஹோல்டர் தான் வாங்கினேன். இதுவுமே வந்து ரொம்ப விலை கம்மி தான். நல்ல கெட்டியான ஒரு டிஷ்யூ ஹோல்டர். இதுவுமே வந்து கிச்சனில் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணதே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் தான். பட் இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எதுலேயுமே கிடையாது. இது ஒரு புதுசாக ஒரு வெப்சைட்டில் நான் வாங்கினேன். இது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய ஆன்லைன் ஷாப்பிங்கே இது தான். ஸோ இதில் வந்து நான் சீப்பு, இந்த ப்ரஷ்ஷு, இந்த சின்ன சின்ன ஆயில்மெண்ட்டு, தைலம் இதெல்லாம் போட்டு இந்த கிச்சன்லேயே முன்னாடியே வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து அடிக்கடி நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ மிக்ஸி அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ கேஸ் ஸ்டவ்வுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். கேஸ் ஸ்டவ் வந்து நான் ப்ரீத்தி 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது ரிவ்யூ வந்து கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த சைடு இருந்தது எல்லாமே இப்போ நான் வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா ரைட் சைடு தான் நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒரே பக்கமாக இருக்கட்டும். மிக்ஸி, அந்த ஜூஸர்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஒரே பக்கமாக இருக்கட்டும்ன்ட்டு இடத்த வந்து மாற்றி வச்சுட்டேன். ஸோ கெட்டில் மட்டும் இந்த பக்கம் வச்சுருக்கேன். கெட்டில் வந்து இப்போ வெயில் காலத்துக்கு தேவைப்படாது. மழை காலத்தில், குளிர் காலத்தில் தான் நம்ம வந்து சுடு தண்ணி தேவைப்படுவோம். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டாண்டில் நான் அந்த சுகர், டீ, இந்த காஃபி இதெல்லாம் வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஒரு சின்ன மணி பிளான்ட்டு. அவ்வளோதான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப். இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் வந்து நல்லா இந்த சைட் ஃபுல்லாக நல்லா நீட்டாக இருக்குது. ஆனால் இந்த பாத்திரம் விளக்குற ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் போட்டு தேய்ச்சாலுமே அந்த ரொம்ப அந்த வெள்ளை வெள்ளையாக கரையாக இருக்குது. ஸோ அது போகவே மாட்டேங்குது. அது என்னென்னு தெரியல. அது என்ன தான் நான் யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. இங்கே பாருங்கன்னா அந்த இடத்துல மட்டுமே இப்போ க்ளீன் பண்ணும்போது அதையும் தான் க்ளீன் பண்ணேன். பட் ஆனால் அந்த இடத்துல மட்டும் அந்த வெள்ளை வெள்ளையாக படிஞ்சு இருக்குது. அது சோப்பு கரையா, உப்பு கரையான்னு எனக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு அது எப்படி போகிறதுன்னு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கிச்சன் ஃபுல்லாமே நீட்டாக இருக்கும்போது இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா பார்க்க அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளை திட்டுத்திட்டாக இருக்கும்போது பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ அது நான் வந்து நிறைய ஹேர்பிக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு கூட க்ளீன் பண்ணி பார்த்தேன். ஆனால் க்ளீனே ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து மல்லி புதினா. இந்த மாதிரி மல்லி புதினா நம்ம கட்டாக வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு டவலில், காட்டன் டவலில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே இந்த மல்லி புதினா அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மல்லி புதினா வாங்குகிறோம், ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் உருவி ஸோ அது காலியானதுக்கப்புறம் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து நான் எப்பயுமே அது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா இப்படி தான் வைப்பேன். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.